ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நாம் இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறத யூடியூப்லேருந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். அவங்க யூடியூப்லேருந்து நமக்கு அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதல் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கம்யூனிட்டி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி வளர்ந்துக்கிட்டே வருது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா வாயால் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் இப்போ அந்த கம்யூனிட்டிங்கிற வார்த்தை விசிபிள் ஆயிருக்கு நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ அந்த டேப் யூடியூப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டேப் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த டேப் நமக்கு அப்பியர் ஆகும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூபுக்கு தெரியணும் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோன்னு அவங்களுக்கு எப்போ தெரியுதோ அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அடித்து ஒரு 1.5 வீக்ஸ் கழிச்சு தான் அந்த கம்யூனிட்டி டேப் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி இந்த ஒரு சப்போர்ட்காக. ஸோ இப்போ நம்மளும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் யூடியூப் சேனல் ஆகிட்டோம் யூடியூப்பில் அப்படிங்கிறத உண்மை. ஸோ பல நாள் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு பலன் இன்றைக்கி கிடச்சிருச்சுங்கிறத சொல்லலாம். ஓகேவா? அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடச்சிருச்சு. சரி, ஓகே. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்டாக்டர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் 2-3 பேர் ரீசெண்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் சரி, ஓகே, அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஐடியா பண்ணி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கான்டாக்டர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த கான்டாக்டர்னா என்னன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை பார்த்து தான் நானே போய் ரெஃபர் பண்ணேன். ஓகேவா? இதனால் வரைக்கும் கான்டாக்டர் அப்படிங்கிறது கான்ட்ராக்டருங்க வேர்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர கான்டாக்டர்னு ஒன்று, அதுவும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வித்தியாசமான கான்செப்டாக தான் இருக்க போகுது. இத்தனை நாளாக நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். நாமளும் வளர்றோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக எனக்கு தெரியாத ஒரு கான்செப்டை சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஸோ இந்த கான்டாக்டர் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இட் ஆக்சுவலி எ ஸ்விட்ச். ஓகேவா? பவர் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் அப்படிங்கிறது அந்த கான்டாக்டர். ரொம்ப லோ லெவல் வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு வோல்டேஜ் லெவல் உள்ள சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 24 வோல்ட் கான்டாக்டர் ஸ்விட்சை வச்சு நீங்கள் 230 வோல்ட் ஏசி சர்க்யூட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை ஓகேவா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சின்ன வோல்டேஜ், அந்த லோ லெவல் வோல்டேஜ் வச்சு நீங்கள் சுவிட்சை ஆப்ரேட் பண்ணிடலாம். பட் மிகப்பெரிய ஒரு சர்க்யூட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அது ஏசி சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படி என்னடா இந்த சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே அப்படின்னு ஒன்று உண்டு இல்லையா? எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் சுவிட்ச் விச் சென்சஸ் த ஃபால்ட் கரண்ட் தான் ரிலே. சரி, இந்த கான்டாக்டருக்கும் இந்த ரிலேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சிமிலாரிட்டிஸோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட தான் இருக்க போகுது. ரிலேங்கிறது ஃபால்ட் கண்டிஷன் எப்போ அக்கறதோ அப்போ தான் சென்ஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணும் ரிலேங்கிறது. ஓகேவா? பட் இந்த கான்டாக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கண்டிஷன்லேயே நாம் நார்மல் ஓப்பன் நார்மல் க்ளோஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு தேவையில்லையோ அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் இந்த கான்டாக்டர் யூஸ் பண்ணி. ஆனால் ரிலே உங்களால் அப்படி ஆப்ரேட் பண்ண முடியாது. மேனுவலாக ரிலே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். பட் ஃபால்ட் கண்டிஷன் அக்கறானதுக்கப்புறம் நம்ம ரிலே சொல்ல முடியும் இல்லையா? ரிலே நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மெயினாக ஃபால்ட் கண்டிஷன் தான். இந்த கான்டாக்டருங்கிறது ஃபால்ட் கண்டிஷனுக்குன்னு கிடையாது. இது நார்மல் கண்டிஷனில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன், இதை பற்றின கன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறது இன்னும் தெளிவாக நான் தியரட்டிக்கலாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கான்டாக்டருக்கான மெயின் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு repeatedly establishing and interrupting an electric circuit current under normal condition. நார்மல் கண்டிஷன்லேயே நீங்கள் ஒரு சர்க்யூட் நீங்கள் எஸ்டாப்ளிஷும் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டரப்ட்டும் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா விச் மேக்ஸ் அ சர்க்யூட் ஆர் பிரேக் அ சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ரிலே சர்க்யூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கண்டிஷனுக்காக. பட் இது நார்மல் கண்டிஷனே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இதில் 2 முக்கியமான ஆப்ரேட்டிங் சுவிச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா NO அண்ட் NC அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஓப்பன், நார்மல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? ரிலேயை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது, ரிலேயை விட இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலேக்கும் கான்டாக்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே நீங்கள் லோ லோட் கண்டிஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 amps ஆர் லெஸ். 10 amps அல்லது அதை விட கம்மியான கரண்ட் ஃப்ளோ கூடிய ஒரு லோயர் லெவல் லோடில் மட்டும் தான் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கான்டாக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் லோடில் ஆப்ரேட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஏசி, அதாவது எவ்வளோ, அதாவது சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் சரி, 3 ஃபேஸாக இருந்தாலும் சரி, 230 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் 440 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா 9 amps ஆர் மோர் கரண்ட்டுக்கு மேலே உள்ள ஹெவி லோடை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்கிறது இதில் உள்ள மெயின் அட்வான்டேஜ். இந்த ரிலே நீங்கள் 250 வோல்ட் ஏசி லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கான்டாக்டருங்கிறத 1000 வோல்ட் ஏசி லெவலில் யூஸ் பண்ணலாம். என்னடா இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அப்போ ஏன்டா ரிலேக்கு பதிலாக கான்டாக்டருக்கு பதிலாக ரிலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி இது நார்மல் கண்டிஷன்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம். ஸோ ரிலே மாதிரி நம்ம ஃபால்ட் கண்டிஷனில் நம்ம
அதில் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் இதோட லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேவோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹையர் லோடுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. லோயர் லோடுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து லோ லோட் கண்டிஷனில் நம்ம வந்து ரிலேக்கு போகிறோமே தவிர மற்றபடி கான்டாக்டருங்கிறது நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி வந்து போகிறது கிடையாது. ஓகேவா? அண்ட் ரிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு அண்ட் கான்டாக்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆர் 3 ஃபேஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்ப்பா ரிலே வந்து நீங்கள் பவர் சிஸ்டமில் 3 ஃபேஸில் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரிலேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலே மட்டும் இருக்காது, அங்கே ஏகப்பட்ட ரிலே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்டாக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆர் 3 ஃபேஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது டிஃபரன்ஸே தவிர 3 ஃபேஸில் ரிலே யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்பர் ஆஃப் சுவிச்சஸ், நம்பர் ஆஃப் கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இதுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஸோ அடுத்ததாக வாங்க இதோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறீங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் மேக்னெட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் மேக்னெட். இந்த சென்ட்ரல் உள்ள இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த A1 A2 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் நீங்கள் கொடுக்க போகிற இன்புட்டு. ஸோ இதை கொடுத்து நீங்கள் காயில் எக்ஸைட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நார்மலாக மோட்டாரில் அக்கர் ஆகக்கூடிய பிரின்சிபல் தான். ஓகேவா? ஒரு மேக்னெட்டை நீங்கள் வந்து ஒரு அல்டர்னேட்டிங் ஃபீல்டில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால மூவ் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஆக்சுவலாக அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து டிமேக்னடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகிடும். ஸோ அது வந்து நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிலே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. அதாவது வந்து மேக்னடைஸ் ஆச்சுன்னா அட்ராக்ஷன் மூலமாக க்ளோஸ் ஆகும், டிமேக்னடைஸ் ஆச்சுன்னா ரிப்பல்ஷன் மூலமாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே அண்ட் கான்டாக்டரோட கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலே கான்டாக்டர் ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ரிலேங்கிறது ஃபால்ட்டுக்காகவும் கான்டாக்டருங்கிறது நார்மல் ஆப்ரேஷனுக்காகவும் வரதான் தெரிஞ்சுக்கோங்க. ரிலேங்கிறது நார்மலாக எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் டார்க் whenever it's greater than the resultant torque. இந்த யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து ரெஸ்டோரிங் டார்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறதுக்காக அதே ஆப்ரேஷன் தான். ஆப்ரேட்டிங் டார்க் ரெஸ்டோரிங் டார்க் விட கிரேட்டராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்விட்ச் வந்து ஆப்ரேட் ஆகும். க்ளோஸ் அண்ட் ஓப்பன் சுவிச்சஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வாங்க இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கேம் கிரிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரிக்கெட் கேம் இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லைட்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியமில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேடியம்லையும் பெரிய பெரிய லைட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த லைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பவர் இன்புட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆக முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் நமக்கு தேவைப்படுற அந்த பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ் கண்டிஷனுக்காக, அதாவது வந்து எப்போ வேணும் எப்போ தேவையில்லைங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இந்த மாதிரி பவர் சப்ளை வோல்டேஜ் சப்ளை தேவைப்படுற இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சது வந்து இந்த பவரான லைட் அப்படிங்கிறது தான், ஸ்டேடியமில் யூஸ் பண்ணக்கூடிய லைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் ஹெவி பவர். அண்ட் ஆல்சோ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் சொல்லலாம். ஸோ இண்டக்ஷன் மோட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரேட்டிங் உள்ள ஒரு மோட்டர். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி உள்ள சர்க்யூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 440 வோல்ட் ஏசி, இந்த மாதிரி ஹெவி பவர் ஹெவி வோல்டேஜ் இன்வால்வ் ஆகிற இந்த மாதிரியான சர்க்யூட்டில் இந்த மாதிரி வந்து கான்டாக்டர் யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டதுக்கு உங்கள் சஜஷன்ஸ்க்காக. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சஜஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் வந்து அங்கே தெரிவிங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவேங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை லீவ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை மறந்துக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.